ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டேஸ்டியான சுண்டல் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுண்டல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா நான் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு சுண்டலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சுண்டல் வந்து மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடவுளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காய் போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்குறதுக்குள்ள நம்ம போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெள்ளைப்பூட தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா தட்டிக்கலாம். 1-2 தட்டிக்கிட்டாலே ஓகே தான். ரொம்ப நைஸாக தட்டணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டை வதக்கும் போது ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசால் பொடியோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். மசால் பொடி வந்து கருகி போச்சு அப்படின்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மசால் பொடியை வந்து கருக விட்டுறாதீங்க. கருகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சிருக்க சுண்டலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன். சுண்டல் வேக வச்ச தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுண்டல் வந்து வேக வைக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் வந்து பத்தாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சுண்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அடுத்ததாக 4 முழு முந்திரி பருப்பை வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் கசகசா சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புல இருந்த தண்ணிலாம் வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து இது கூட ஊற்றிக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு தான். இதுதான் நம்ம குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து 1 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதனால் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலைகளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கலாம். சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா நேராக குழம்பெல்லாம் வந்து இழுத்துரும். அதனால நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஓகே, குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த குழம்பை வந்து ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். இது எல்லா விதமான டிஃபனுக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.